அணு விஷயத்தை கூட யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தோம். என்னப்பா சொல்றீங்க? அணுவோட கேன்சரை பத்தி தான்மா சொல்றேன். ஒருவேளை நான் அப்படி போயிட்டாலும் சீக்கிரமா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுற சக்தி. என் யாழ்னி உங்க பிள்ளையா நினைச்சு பாத்துக்கணும். எந்த சூழ்நிலையும் இவளை கைவிட்டாதீங்கக்கா. இவ இந்த குடும்பத்து பொண்ணாவே வளரணும்க்கா. அனு, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ சாக போறதில்ல. அப்படியே நீ செத்தாலும் யாழ்னி அனாதையா நிக்க போறதில்ல. போதுமா? சக்தியை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மேல உயிரைய வச்சிட்டு இருக்காண்டி. அப்படிப்பட்டவன் நீ உயிரைய வச்சிட்டு இருக்கிற யாழ்னியை விட்டுருவானா? சொல்லு. ஒரு விஷயத்த நீ நோட் பண்ணியா இல்லையான்னு தெரியல அனு. உனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போது உன்கிட்ட வந்து அனு உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேனா? கேட்கல, கேட்கவும் மாட்டேன். என்ன நீ வாழ போறபடி சாக போறவ கிடையாது. சும்மா தைரியத்தை கைவிடாத, புரியுதா? உட்காரு, வா. கண்ணை தொட முதல்ல, வா. நீ அழக்கூடாது, ஓகே? சாக போறவளுக்கு எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணுவா இவ? சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன நந்தினி, எப்படி இருக்க? இதானே உன்னோட உண்மையான பேரு? என்ன உன் பேர் மறந்து போச்சா? பேரோட சேர்த்து என்னையெல்லாம் மறந்துட்ட? நந்தினி, மறக்கக்கூடியதா நம்மளோட காதல். ஆனா நீ மறந்துட்ட, நானும் தான் மறந்துட்டேன். நாம மறந்தோமா இல்ல மறைச்சோமா? இது கொஞ்சம் குழப்பமான கேள்விதான். அது மழை மேகம் மறைச்சிருந்த சூரியனா, நம்ம காதல் மறந்து அப்படியே இருந்துட்டோம். என் காதல மறைச்சிருந்த அணுங்கிற கருமேகம் இப்போ களைய போகுது. உனக்கு தடையா இருந்த வெற்றியும் போயாச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ உன்னையே ஒரு கூட்டுக்குள்ள அடிச்சுட்டு வெளியே வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க. உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது பாரு, அணு செத்துட்டா யாழ்னி அனாதை ஆயிடுவான்னு எல்லாரும் கவலைப்படுறீங்களே தவிர, ஆனா நீங்க நான் தனிமரமாயிடுவேன்னு யாராவது கவலைப்படுறீங்களா? எனக்கு துணையா இருக்கிற தகுதி உனக்கு உனக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அணு வந்தா அவளை நான் உனக்காக கொல்ல கூட தயாரா இருக்கேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நிச்சயமா முடியாது. இது பாரு, என்னை விட்டு போக நான் உன்னை விடவே மாட்டேன். இப்போ நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இங்க பார், நீ எனக்கு வேணும். நான் உன்னை விட மாட்டேன். நீதான் என் லைஃப். நான் உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஏவென்னும் விடவே மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். சக்தி, சக்தி, எனக்கு மட்டும் உங்களை விட்டுட்டு போன ஆசையா என்ன? ஆனா
என்ன ஒரு சந்தோஷம்னா என் மேல உயிரையே வச்சிருந்த ஒருத்தரோட நான் வாழ்ந்திருக்கேங்கிறது தான். நான் இப்ப செத்தாலும் என்னோட இந்த சந்தோஷம் இருக்கும். அந்த ஒண்ணு போதும் சக்தி. உனக்கு அந்த சந்தோஷம் போதும், நீ போனா என் எல்லா சந்தோஷமும் போயிடுமே. அனு அழாத. சக்தி, கடவுள் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த மருந்த சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். எனக்கு சாக இஷ்டம் இல்ல சக்தி. உங்களை விட்டு போகவும் மனசு இல்ல. அனு நீ அழாத. உன்னை காப்பாத்துறதுக்கு உலகத்துல என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் நான் தேடி போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை சாக விட மாட்டேன். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோ, ஆனா லக்ஷ்மி அக்கா உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? உன்னை காப்பாத்துறதுக்காக சக்தி அவன் உயிரை விட்டுட்டு இருக்கான்னு சொன்னாங்க. உண்மைதான். எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அனு ஏன் அழுதுட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. அழாத அழாத. என்னை பத்தி அவளும் புரிஞ்சுக்கல, நீயும் புரிஞ்சுக்கல. அழாதன்னு சொல்றான்ல, நீ அழாத. அத்தை, என்ன நீங்க மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அக்கா எங்க? அவங்க அம்மா கடைக்கு போய் எது வாங்கினாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவா. அதனால அவளையே அனுப்பி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சரி. ஏ லட்சுமி, ஒரு தாய் வளர்த்துதான் பிள்ளையே வளருது. அது வளர்ந்து பெத்த தாய நீ பண்றது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றத கேக்குறப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. அத்தை, இது சிரிக்கிற விஷயமா எனக்கு தெரியல. சில சமயம் குழந்தைங்களே சில விஷயங்களை முடிவு பண்ணும் பாருங்க, அது பிரமிப்பா இருக்கும். அம்மா டிஃபன் எடுத்துட்டு வாங்கம்மா. உட்காருப்பா, எடுத்துட்டு வரேன். லட்சுமி தோசை நான் ஊத்து. ஊத்துறேன், நீங்க போங்க. அத்தை, சொல்ல மறந்துட்டேனே. என்னம்மா? நம்ம ரிஷிக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற? ஆமா அத்தை. அந்த ராட்சசி ஒழிஞ்சாள. இனிமேலாவது ரிஷி தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்டி. என்ன ஆட்டம் போட்டா அவ. பாவம், அந்த ரிஷி தம்பிய நிம்மதியா வாழ விடல. அம்மா, நாம இங்க உட்கார்ந்துகிட்டு அங்க அவங்க மேல பழிய போறது எந்த விதத்துல நியாயமா? தப்பு யார் மேலன்னு நாம தெரிஞ்சா இங்க உட்கார்ந்துருக்கோம். அத ரிஷி சொல்றத வச்சு பேசுறோம். உண்மை என்னவோ. சக்தி, நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறேன். மகதி மேலதான் எல்லா தப்புமே இருக்கு. அவ முகத்தை பார்த்தாலே தெரியல. அவளும் அவ சிரிப்பும் அவ பேச்சும் சொந்த புருஷனை அழிக்கணும்னு நினைச்ச முத பொண்டாட்டி இவதான். எனக்கு மட்டும் பொண்ணு இருந்தா கண்டிப்பா நான் அந்த ரிஷிக்கு தான் கட்டி கொடுப்பேன். அப்படி ஒரு நல்ல பிள்ளைய நான் பார்த்ததே இல்ல. அத்தை, இப்போ டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணமே ரித்திகா தான். அவ என்ன பண்ணா? அவ பொறுத்து பொறுத்து பாத்திருக்கா. அப்புறம் ஜட்ஜி கிட்ட அவங்க அம்மா பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அதான் ஜட்ஜி இவ்வளவு நாளும் இழுத்துட்டு இருந்த கேஸ ஒரேடியா முடிச்சு விட்டாங்க. அதான் அப்ப சொன்னியா பிள்ளைங்க முடிவு பண்ணுதுன்னு? ஆமா அத்தை. இருந்தாலும் இது ரித்திகாவுக்கு தானே ஆபத்து. அவ வாரத்துக்கு 5 நாள் அவ அம்மா வீட்டுல இருக்கிறப்போ அவ ஏதாச்சும் பண்ணி வச்சிட போறா. அதெல்லாம் நடக்காத அத்தை. ரித்திகாக்கு 18 வயசு முடியற வரைக்கும் ரிஷி தான் அவளோட கார்டியன்.
அவ அம்மா வீட்டுக்குலாம் அவ போக வேண்டியதே இல்ல. அட ரொம்ப நல்ல விஷயமா இருக்கேம்மா. அப்போ ரிஷிக்கு இனிமே எந்த தொல்லையும் கிடையாது. ஆமா, இனிமே இல்ல அத்தை. ஆமாண்டி, இத நான் மறந்துட்டேனே. ஒரு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை ஒத்த ஆளா நின்னு எப்படி வளர்ப்பான்? அப்படியே வளர்த்தாலும் சரிப்பட்டு வருமா? போதுமா? அத்தை, நானும் இத பத்தி அவர்கிட்ட கேட்டேன். குழந்தைய வளர்க்கறதுக்கு வேலைக்கு ஏதோ ஒரு ஆளை வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அது எப்படி சரிப்பட்டு வரும்? எனக்கு தெரிஞ்சு பேசாம அந்த பிள்ளை வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லக்ஷ்மிய அந்த வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டாங்க போல இருக்கு. ச்சே. வர்றவன் நல்லவளா இருக்கணும், மாத்தாந்தையா நடந்துக்க கூடாது. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரித்திகாவை தன்னோட குழந்தையா நினைச்சுக்கணும். ரிஷிக்கும் நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கணும். அப்படி ஒருத்தி தான் வரணும். அப்படி ஒரு பொண்ணை நீங்க தான் செய்யணும். ஏன் நம்ம லட்சுமி இல்லையா? லட்சுமி மாதிரி குணம் இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து தேடி பிடிக்கணும். தண்ணி எடுத்து குடியேன்பா. ஐயோ, என்னடா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க அத்தை. தண்ணி குடிப்பா, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி. ஐயோ, என்ன இவன்? என்ன சக்தி, கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி. இந்தா. ஏண்டா, சாப்பிடுறப்ப உன்னை யாரா நினைக்கிறாங்க? இப்படி பொறையறது? வேற யாரு? அனுதான். அவளுடைய ஞாபகம் ஃபுல்லா சக்தி தானே சுத்திக்கிட்டு இருக்கு. என் ஞாபகம் ஃபுல்லா உன்னை சுத்தி இருக்கு. ஆனா உன் ஞாபகம் ஃபுல்லா அந்த ரிஷியை சுத்தியே இருக்கு. அதான் சாப்பிடுறப்ப பேசக்கூடாதுங்கிறது. ஆமா, அனு என்ன பண்றா? ஆ, படுத்துட்டு இருக்காமா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. ம்? எனக்கு நீ தான் வேணும். சரிங்க அத்தை, நான் ஆபீஸ் கிளம்பணும். ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிடுறேன். ம். ஏண்டா, சூடா இன்னொரு தோசை போட்டுக்கோ. வேண்டாமா, போதும். ஐயோ, வெறுங்கல்லு காயுதே. நான் கொஞ்சம் ஏமாந்தா அந்த ரிஷி அவளை தட்டிக்கிட்டு போயிடுவான் போல இருக்க. ஏமாறக்கூடாது. ஏதாவது பண்ணணும். அண்ணா ரெடி ஆயிட்டாலும் இல்லையாண்ணா? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? இன்னும் ரெடி ஆகல தம்பி. இந்த லேடிஸ் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதான் தம்பி. நண்டு சீன்ல இருந்து 60-70 வயசானாலும் இந்த ரெடி ஆகிற விஷயத்துல மட்டும் லேட் பண்றாங்க. எல்லாமே ரெடி ஆயிருமே தவிர அவங்க மட்டும் ரெடி ஆகவே மாட்டாங்க. அண்ணா சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு போய் ரெடி ஆயிட்டாலும் பாருங்க. சரி பாக்குறேன் தம்பி. ரித்திகா பாப்பா, ரெடி ஆயிட்டியா? அங்கிள், நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். சரிதான். தம்மா துண்டு குட்டி தான், ஆனா எப்படி பெரிய மனுஷி மாதிரி பேசுறா? ஒருவேளை அவங்க அம்மா ஜீன் வேலை செய்யுமா என்னமோ? ஏமா ரித்திகா பாப்பா, சீக்கிரம் ரெடி ஆகுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்கிள். சும்மா நோய்னு. அப்படியே அவங்க அம்மா மாதிரியே பேசுது பாரு. ரெடி ஆயிட்டாளா? வந்துரு தம்பி, ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்ப வந்துரு. ஏமா ரித்திகா, எவ்வளவு நேரமா நீ ரெடி ஆகுறதுக்கு? அப்பா வந்துரு. ரித்திகா, நீ வர போறியா இல்லையா? எவ்வளவு நேரம்? ஒரு பொண்ணு ரெடி ஆகுறது அவ்வளவு ஈஸியா? நாங்கெல்லாம் ஆம்பளைங்க மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படியே வர முடியுமா? அலங்காரம் பண்ண வேணாம்? ரித்திகா வாமா. டாடி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நீ இப்ப உடனே வரணும். சீக்கிரம் வா, டைம் ஆகிட்டு இருக்கு. ரித்திகா, நான் ரெடி. ஏன் நீங்க ரெண்டு பேர் தொண
மேடம் ஜூஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கு மேடம், வந்தீங்கன்னா குடிச்சுக்கலாம். போங்க அண்ணா. லக்ஷ்மினா? லக்ஷ்மியா சைலண்டா உட்காந்துருக்காங்க. வாங்க கேக்கலாம். லக்ஷ்மி, சார் எப்போ வந்தீங்க? வந்ததே தெரியல. ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லம்மா, நீங்க சொல்றத பார்த்தாலே கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி கேக்குறாருல, சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, எனி ப்ராப்ளம்? ஃபேமிலி ப்ராப்ளம் சார். என் பிரச்சனையை நீங்க எதுக்கு உங்க மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு? என்னோட மொத்த பிரச்சனையை நீங்க சுமக்கிறப்ப உங்க பிரச்சனைய நான் சுமக்க கூடாதா? சொல்லுங்க லக்ஷ்மி. ஒண்ணும் இல்ல சார், அனுக்கு கேன்சர்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேன்சர் அனுவுக்கு? காப்பாத்துறது கஷ்டம் இல்ல, இத்தனைக்கும் அவங்களுக்கு சின்ன வயசு தானே. வயசு பார்த்து தான் இப்பெல்லாம் வியாதி வருதா என்ன? வெளிநாடு எங்கேயாவது கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனாலும் பண்ணலாம் லக்ஷ்மி. பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு அவங்க உயிர் தான் முக்கியம். சார் வேண்டாம் சார். இது ரொம்ப அநியாயம்மா. நல்லவங்களுக்கு தாமா சோதனைக்கு மேல சோதனையா வருது. ஆமா, நான் என்ன பண்றது? அவ வாங்கிட்டு வந்து வரும் அப்படி. அனு ரொம்ப தைரியமான பொண்ணு. ஒரு நேரம் அவ நல்லா இருக்கா, இன்னொரு நேரம் நான் பொழைப்பனா மாட்டேனான்னு அவ சொல்றப்போ மனசு தாங்கல. ஆன்ட்டி, அர்ஜுனை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, சாட்டர்டே சண்டே லீவு தானே. இந்த டென்ஷனை நான் மறந்துட்டேன் ரித்திகா. அப்ப நீங்க வீட்டுக்கு போறப்ப நானும் உங்க கூட வரேன். நான் அங்க வந்து விளையாடுறேன். வா எங்க வீட்டுக்கு. ஐ, கூட்டிட்டு போங்கம்மா. இப்பதான் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. இல்ல வேணாண்ணே, அவங்களே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்க. இப்ப அங்க போயிட்டு இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? அவ பாட்டுக்கு குழந்தைங்களோட விளையாட போறா. ஆமாம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்க 2 பேர் மூஞ்சியை பார்த்தா அவளுக்கு வெறுப்பு தான் வரும். அங்க போனாவாது இந்த குடும்பத்தோட குடும்பமா பழகி குழந்தைகளோட குழந்தைய விளையாண்டா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் இவளுக்கு. சரி, அப்ப கூட்டிட்டு போறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. ஐ ஜாலி. வரல என் கூட? ஏய் செல்லம், மண்டே ஸ்கூலுக்கு போகணும், அத மறந்துடாத. சரிங்க டாடி. இங்க வா. வீட்டுக்கு வந்து என் கூட இருப்பல்ல? அப்பா வேணும்னா கேட்க மாட்டல? கேட்க மாட்டல? என் கூட தான் இருக்கணும், சரியா? அர்ஜுன் கூட விளையாடலாம். சரி, ஓகே. நான் பொரியலே செஞ்சு முடிச்சிட்டு, ஆனா நீ ஐயே கீரை ஐசனா பச்சை கீரை தின்னுட்டு நீ எருக்க மாடா. இல்லடி, ஆச்சு முடிக்க சொன்னா ஆச்சு முடிச்சு அப்படியே இருக்கு. இன்னும் பாதி கீரைங்க. ஏய் இருடி சீக்கிரம் ஆஞ்சிர சீக்கிரம் ஆச்சு முடி. தேனி பண்ற எது கடிச்சாலும் தின்னு. நான் என்ன திங்கறேன் என்ன மேயறங்கறது இவளுக்கு பாக்குறதே வேலையா போச்சு. இதுதான் நம்ம வீடு. இஷ்டம் போல விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம். ஓகே? நானும் தான் வேக வேகமா ஆயறேன். அத்தை, அடடடே, யாரு இந்த குழந்தை? ரிஷி தம்பியோட பொண்ணா? நான் ரிஷி தம்பியோட பொண்ணு இல்ல, ரிஷியோட பொண்ணு. ஆஹா, ரிஷி எனக்கு தம்பி மாதிரிதாம்மா. அதான் உன்னை ரிஷி தம்பி பொண்ணுன்னு சொன்னேன். அப்படியா? ஆ, சரி, நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது? பாட்டின்னு கூப்பிடு. சரிங்க பாட்டி. ரித்திகா, இரு, நான் மேல போயிட்டு வந்துடுறேன். பாட்டி துணி மடிச்சிட்டு வரேன், நீ இங்கே இரு. அர்ஜுன் அமர்லாம் வருவாங்க, அவங்க கூட விளையாடுன்னு. சம்மந்திமா, இவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க. சரி சம்மந்தி, போ வாமா. பாட்டி, அர்ஜுன் அமர்லாம் எங்க? அது இருக்கட்டும், நீ உட்காரு, முதல்ல உட்காரு. ஆமா, உங்க அம்மா உன்னை இங்க அனுப்ப மாட்டாங்களே, நீ எப்படி இங்க வந்த? அவங்க உன்னை தேட மாட்டாங்களா? அவங்க தான் எங்க கூட இல்லவே இல்லையே. எங்க ஊருக்கு போயிட்டாங்களா? இல்ல, எங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
அப்ப நீயே? நான் இனிமே எப்பவும் எங்க அப்பா வீட்ல தான் இருப்பேன். அப்பா வீட்லயா? அங்க யார் இருக்காங்க? அப்பா மட்டும்தான். ஆஹா. சரி, உன்னை யார் பாத்துக்குவாங்க? அப்பா அப்புறம் லட்சுமி ஆண்டி. ஓஹோ, கதை இப்படி போகுதா? பாட்டி, ம், ம். அமர் அர்ஜுன் யாழ்னி அக்காலாம் எங்க இருக்காங்க? அமர் அர்ஜுன் யாழ்னிலா தோட்டத்துல விளையாடிட்டு இருக்காங்க. நீ போ, போய் அவங்களோட விளையாடு போ. ஐ ஜாலி. ஐயோ, இந்த விஷயத்தை முதல்ல என் பொண்ணுகிட்ட சொல்லலாமா இல்ல கீரை ஆயலாமா? ஐயோ, என்னால இப்ப ஆய முடியாது. ஏ தேனே, இந்தா. என்னம்மா ஆயாம அப்படியே கொண்டு வந்திருக்க? ஏண்டி எல்லாத்தையும் இப்பவே திங்க போறான், நாளைக்கு தின்னுக்கலாம். இந்தா, தேனு தேனு தேனு. என்ன? ஒரு கதையை கேள. என்ன கதை? அந்த ரிஷி பொண்ணு சொல்லிட்டு போறாளே, அந்த கதைடி. அதான் நீ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆ. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க வீட்டு விஷயத்த நாம கேட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு? ஐ, சீ. அது அவங்க வீட்டு விஷயம் மட்டும் இல்லடி, நம்ம வீட்டு விஷயமும் கூட. ஓ, நம்ம வீட்டு விஷயமா? அவளை யாரு பாத்துக்குவாங்க நான் கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அப்பாவும் லட்சுமியுமா. அப்படின்னா என்னடி அர்த்தம்? எனக்கு தெரியாது. ஐ, இதெல்லாம் திட்டம் போட்டு நடக்குதுடி. ஒரு வழியா ரிஷியோட பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இனிமே அவங்கள யாரு கேட்க போறாங்க? பத்தாத்துக்கு லட்சுமி ரிஷியோட குழந்தையும் வளைச்சு போட்டா. மோ, என்னம்மா பேசுற நீ? அடியே, இதுக்கு தானடி லட்சுமி காத்துக்கிட்டு இருந்தா. இனிமே அந்த ரிஷிக்கும் லட்சுமிக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும் பாரு. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? ஆ? யாரடி சொல்லணும்? பார்த்தா தெரியல. இதானடி அவளோட திட்டம். போதும், கொஞ்சம் வாய மூடுறியா நீ? யார் காதுலயாவது விழுந்து தொலைய போகுது. அதுவும் லக்ஷ்மி காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். ருத்ர தாண்டவமே ஆடிடுவா. உன்ன வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? உன்ன அப்படியே கொண்டா கொண்டா கொண்டா. என்னது? எதையா திம்பியா? சீ, பே, பிசாசு. ஏ, என் வாய நீ மூடிடுவ. ஊர் வாய மூடுறது யாரு? இத பாரு, உன் வாய மூடினாலே போதும். ஊர் வாய மூடின மாதிரிதான். ஏன் தான் இப்படி அடுத்தவங்க கதையினா வாய பொளந்துக்கிட்டு வரையோ தெரியல. ஆ? ஏ, இங்க பாருடி தேனு, இப்படி ஒரு பேச்சு வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்ப தெரியும் இந்த அம்மா யாருன்னு உனக்கு. நீ யாரு என்னன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஏ, எனக்கே முழுசா தெரியாது, உனக்கு தெரியுமாக்கும்? ஒண்ணு நீ போறியா இல்லனா வாயில அப்படியே குத்தவா? வா, போ இங்க இருந்து. அடி பாவி, ஏண்டி கொலகாரியா உன்னை பாக்குற? போன சொல்றலையே நான் இங்க நிக்கிறேன். ஆள பாரு. சீ சீ சீ, நொயா நொயா நொயான்னு ஒரு வேலை சொன்ன செய்யறது இல்ல. சீ. நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும் லக்ஷ்மி. நந்தினி, நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நந்தினி,